விழுப்புரம் அருகே அரசூரில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றி மேலும் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், போக்குவரத்து நெரிசல் எவ்வளவு தூரத்திற்கு ஏற்பட்டிருக்கு? கண்டிப்பாக. அதாவது இந்த தீபாவளி பண்டிகைக்காக தொடர்ந்து 4 நாள் விடுமுறையை தொடர்ந்துதான் நேற்று முதலே பார்த்தீங்கன்னா அந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில கார்களின் அணிவகுப்பை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த 4 நாள் விடுமுறைக்கு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சொந்த ஊருக்கு செல்வதற்காக அனைவரும் சொந்த ஊரை நோக்கி படையெடுத்து வருவதனால் இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா நைட்டு நள்ளிரவு 12 மணி முதல் தற்போது வரை பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை 28,500 வாகனங்கள் கடந்து சென்றுள்ளதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் ஒரு புள்ளி விவரத்தை நம்மிடம் தெரிவித்திருக்கின்றனர். இந்த வாகனங்கள் ஒரே நேரத்தில் பாத்தீங்கன்னா எல்லாரும் தென் மாவட்டம் நோக்கி செல்வதனால், குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அது விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம், விழுப்புரம் புறவழிச்சாலை, அரசூர் உள்ளிட்ட பகுதிகளில் மேம்பாலம் கட்டும் பணியும் நடைபெற்று வருகிறது. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தென்மாவட்டம் நோக்கி சென்று கொண்டிருப்பதனால ஒரு புறம் இந்த மேம்பால கட்டு பணியும் நடைபெறுகிறது. அது மேலும் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த காலை முதலே பார்த்தீங்கன்னா மழையும் மிதமான மழையானது தொடர்ந்து விட்டு விட்டு பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதை பார்க்க முடிகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி அரசூர் கூட்டு சாலை. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வாகனங்களை தென் மாவட்டங்களில் நோக்கி சென்று கொண்டிருப்பதனால எதிர் திசையில், அதாவது சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி செல்லக்கூடிய வாகனம் இந்த பாதையில் மட்டுமல்லாமல் திருச்சியிலிருந்து சென்னை வரக்கூடிய சாலையிலும் எதிர்மறையாக சென்றதுனால ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த தகவல் அறிந்த திருவண்ணூர் போலீசார் மற்றும் அங்க இருக்கக்கூடிய போலீசார் அதை தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகம் என்று அந்த சுங்கச்சாவடி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.